வாய மூடுடா. யாரு போட்ட? நீதான்டா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் தும்பூர் கிராமத்துல நான் பேண்ட் போட்டேன். அது எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் செம்ம அடி. அவங்க எல்லாரையும் எட்டு போய் மெக்கானிக் செட்ல சேர்த்துட்டு பஸ் ஏத்து போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில விட்டுட்டு 8 பேனர் போட்டு இவங்க எல்லாம் கைட்டு சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி சொல்றேன். ஆற்றத்தை காணமேன்னு தேடுறாரு. தேடும் போது நான் என்ன பண்ணேன், இந்தாங்க நீங்க ஆற்றத்தை நான் வச்சுக்கிறேன். நேற்று கொத்தம்பது நாட்டு ஆளக்கூடிய மரகத மன்னர் காசி மனைவி இரண்டாவது மனைவி எப்படிதான் பொற்பணி என்று இருப்பார்கள். கணவரை பார்க்க வேண்டும், பின்பு அக்காவை பார்க்க வேண்டும் அல்லவா? அருகாமலை காவலை காண வேண்டும். டே காவலா, என்ன இது? என்ன பாட்டி இது? ஆள் இருந்தா பாப்போம், ஆள் இல்லைன்னா உடப்ப கட்டால் அடிப்பேன். நீ கட்டால் அடிச்சுன்னா என் கோட்டையால் அடிப்போம். பணம் அதால அடிப்போம். வாய முடியல போட்ட. வாய முடியல. யாரு போட்ட? நீதான்டா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் தும்பூர் கிராமத்துல நான் பேண்ட் போட்டேன். அது எனக்கு தெரியும். இங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனால தான் வர வர போக்கே சரி. நீ மட்டும் கேட்ப, உனக்கு மட்டும் கோவமா? நானும் கேட்பேன். வாடா கால பழம் வாங்கல. வாடா
ஊர் சோறு யாரு ஒத்துக்குது உனக்கு கண்ட ஒத்துக்குது சுத்தமான போட்டா அவன் நீ பிலா பண்ண வச்சுக்க போக்கு சரி கடை நீ சொல்லாத இந்த போக்கு சரி இல்லைன்னா இந்த போக்குல போய்க்குவேன் நான். ஏய் நீ பிலா பேசுன நீக்கிடுவேன். நீ நீக்கிட்டுனா நான் விட்டுட்டு போடுவேன். என்னப்பா என்னத்த நீ நீக்க ஆலயம் வந்து எல்லாமே விடுவேன். அரண்மனை வேலை விட்டு நீக்கிடுவேன். நானும் வேலையை தான் விட்டுருவேன். ஏய் நீ சரி கிடையாது. முதல்ல என் கணவர் வரட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு வச்சுக்கிறேன்டா. ஆமா வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு வச்சுக்கினா தான் கள்ள புருஷன் நல்லா தெம்பா வச்சுக்கலாம். ஏய் நான் என்ன சொல்ல நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்ற? ஏய் ஏய் என்ன கலட்டாம உனக்கு நான் கால தாமி கேக்குறேன். ஆமா ஐயோ அம்மா எங்க ஊர்ல பஸ் விட்டுக்குறாண்டி பஸ். பஸ் ஏ டிரைவர் கண்டக்டருக்கு எனக்கு செம சண்டை. ஏண்டா ஐயோ எங்க அம்மா விட்டு அவங்ககிட்ட விடுறான், அவங்க அம்மா விட்டு என்கிட்ட விடுறான். சண்டை போடுறீங்க? ஆமா ஏன் சண்டை போடுறான்? விழுப்புரத்துல பஸ் ஏத்தேன். என் ஊர் வழியா தான் சின்ன தச்சூருக்கு பஸ் வரும். அப்புறம் சின்ன தச்சூர் பஸ் எத்தனை நம்பரு? 9ஆம் நம்பரு. என்ன நம்பரு? 9ஆம் நம்பரு. அந்த பஸ்ல ஏறி உக்காந்துட்டேமா. ஏறி உக்காந்துனே 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறேன் என் ஊருக்கு. இவன் என்ன பண்ணு எனக்கு சூத்த வைக்கிறதுக்கு சீட்டை காட்டணுமா இல்லையா? ஆமா என்ன சூத்த வைக்கிறதுக்கு சீட்டை காட்டலன்னு சொல்லிட்டு சண்டை பாக்குவாத நடக்குது. லோல் போட்டு நடக்குறேன். ஏன்னு கேளு. ஏண்டா எனக்கு முன்னாடி சீட்ல இந்த பொம்பளைங்க எல்லாம் அவளுங்க சூத்த எடுத்தமா அரைமரக்கா சூத்த போட்டுன்னு உட்காந்துக்கிறாளுங்க. ஏண்டா அப்படி சொல்ற? அவளுங்க எல்லாம் பெரிய இன்னும் விட்டு வச்சுக்கிறாங்க. அதனால அவளுங்க போய் சூத்த வச்சுக்கிறாளுங்க. நீ பணம் கொடுக்குற? பணம் உனக்கு இடம் கிடையாது. சூத்த வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. கண்டக்டருக்கு எனக்கு செம சண்டை. ஏன்டா நான் 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்கிறேன்னு ஏன் சூத்த வைக்கிறதுக்கு எனக்கு இடத்த காமிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மேல சண்டை போடுறான். இத டிரைவர் பாத்துட்டாரு. டிரைவர் பாத்துட்டு என்ன பண்ணாரு, ஏன்பா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போய் இறங்க போறேன், ஏன் சண்டை போட்டுக்கிற, வாப்பா அந்த இன்ஜின் மேல உங்க சூத்த கொஞ்சம் வையான்னாரு. நல்லதானே சொன்னாரு? நல்லது எங்க சொன்னா நீ வேற. ஏண்டா அதுல எட்டுமோ வச்சுட்டான் அம்மா. அது எத்தனை நாளா கிளப்பி விட்டு இருந்தானு தெரியல. சூத்த வச்ச உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சூத்து. இன்ஜின்ல உட்காந்துதோ? இன்ஜின்ல உட்காந்து சூத்து. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ இவன் சதி வேலை பண்ணிக்கிறான் பழகுதுன்னு. என்னன்னு ஏன்னு கேளு, கண்டக்டரும் டிரைவரும் அண்ணன் தம்பி பழகுது. இவங்க அம்மாவை நம்ம பத்தி கேட்டு இருந்த பழுது. அந்த கோவத்துல என்ன பண்ண என்ன கூட்டு இன்ஜின் மேல உட்கார வச்சுட்டான். சரி கொஞ்ச தூரம் தானே நானும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போலான்னு போனா இவன் என்ன கூட்டு பக்கத்துல உட்காந்தானே. அதுல இருந்து அந்த ஒண்ணு போட்டு கவுத்து போயிட்டு கிடக்குது. கீருடா கீரு. ஏமா அதை புடிச்சுன்னு ஆட்டுவாங்களே. சரிங்க அதை புடிச்சுன்னு இப்படி திருப்புறான், இதை புடிச்சுன்னு ஆட்டுறான். இதை ஆட்டும் போதெல்லாம் என்ன பார்த்தா முறைக்கிறான். என்னடா தம்பி திட்டினாங்கல்ல, தம்பி திட்டின இந்த கோவம் பொழுது 2 வாட்டி இப்படி விடுறான். அப்புறம் கொஞ்சம் தூரம் வண்டி போயினது இப்படி இப்படின்றான். அதான் நீ பாத்துட்டு புடிச்சுன்னு ஆட்டுறான். ஓ இவன் நம்ம மேல இருக்கிற கோவத்துல தான் இதை புடிச்சுன்னு ஆட்டுறான் பழுது நினைச்சுன்னு இவன் டீ குடிக்கிறதுக்கு வண்டி ஓரம் கட்டி நிறுத்தினா அம்மா. அங்க நான் சும்மா இருப்பேனா? நீ என்ன பண்ண? நிறுத்திட்டு போ, நீ புடிங்க வைக்கிறதுக்குள்ள நீ வரதுக்குள்ள நான் புடிங்க வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவர் வரதுக்குள்ள 4 ஆட்டு 4 ஆசுக்கு அந்த கீரை அடை பிடிச்சி புடிங்க வச்சுக்கிறான். அட பாவி. ஆமா கீரை புடிங்கிட்டியா? 4 ஆட்டு 4 ஆசுக்கு தான். டிரைவர் வந்தாரா? வந்தாரு. என்ன நடந்தது? வந்து ஒரு கீர்ல விட்டு ஒரு ஞாபகத்துல வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிளச்சு விட்டாரு. வண்டி மட்டும் போய் நிக்குது. ஒரு கொஞ்ச நேரத்துல திருப்பி ஆற்றத்தை காணமே தொலைச்சிருவேன். நீ தொலைச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவேன். ஆற்றத்தை காணமேன்னு தேடுறாரு. தேடும் போது நான் என்ன பண்ணேன், இந்தாங்க நீங்க ஆற்றத்தை நான் வச்சுக்கிறேன்னு எத்துமோ கொத்தம்புற அந்த அதிர்ச்சியில புளிய மரத்துல எத்துமோ பஸ் விட்டாரு அம்மா. அடப்பாவி. ஐயோ பஸ்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் செம்ம அடி. அவங்க எல்லாரையும் எட்டு போய் மெக்கானிக் செட்ல சேர்த்துட்டு பஸ் எடுத்து போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில விட்டுட்டு 8 பேனர் போட்டு இவங்க எல்லாம் கைட்டு சொல்லு. மாத்தி மாத்தி சொல்றா முண்டா. என்ன மல்லிகா அடிப்பட்டா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் சொல்லுடா. ஆமா அடிப்பட்டவங்கள்ட்ட போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நர்ஸுகிட்ட சொல்லி சூத்துல ஊசி சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் பஸ் எடுத்து போய் மெக்கானிக் செட்ல இட்டு விட்டுட்டு வந்துக்கிறேன். என்ன குடிச்சியா? ஆமாமா. ஏய் குடிக்கார பொட்ட குடிக்காதடா, குடிச்சா குடும்பம் கெட்டுடும். குடும்பம் கெட்டுடும். அந்த கன்றாவை எப்படிடா குடிக்கிறீங்க? ஐயோ உன் பேக்ல 2 பாட்டில் பாத்தனேம்மா. டேய் என் கணவரை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமாமா.